ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ் நலபாகம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டினியூஸாக உங்களால் தீபாவளி ரெசிபிஸ் பார்க்க முடியும். கடந்த 3 நாட்களாகவே நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபிஸ் வந்துட்டுருக்கு. டெய்லியே ஒரு ஸ்வீட் ஒரு காரம் வந்துட்டுருக்கு. ரொம்பவும் ஈஸியான ரெசிபிஸ், முக்கியமாக பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி டே 4, ரொம்ப ஈஸியான ரெசிபி. நேற்றுக்கு பார்த்த ஸ்நாக்ஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா தான் நாளைக்கு இருக்கிற ஸ்நாக்ஸ் உங்களால் பண்ண முடியும். அதனால் நீங்கள் கண்டினியூஸாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தீபாவளி அப்படின்றது எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு திருநாள். அந்த திருநாள் அன்று காலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு லக்ஷ்மி பூஜை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். அதாவது லக்ஷ்மி கடாட்சம் எங்கும் நிறைந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். இன்னைக்கு என்னென்ன ரெசிபிஸ் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம் வாங்க. பாதாம் அல்வா பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த அல்வா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இப்போ இந்த அல்வாக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சர்க்கரை தேவையான அளவு எடுத்துக்கலாம். பால் எடுத்துக்கலாம். இது காய்ச்சின பால். இதில் குங்குமப்பூ போட்டுக்கலாம். குங்குமப்பூ போட்டால் தான் இந்த பாதாம் அல்வாவுக்கு ஒரு கலர் கிடைக்கும், மணமாகவும் இருக்கும். கொஞ்ச நேரம் பாலில் ஊறட்டும். இப்போது ஒரு பவுலில் எடுத்து வச்சிருந்த பாதாம் பருப்பை சுடுதண்ணி போட்டு ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஊற வச்சா ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இந்த பாதாம் அல்வாக்கு நிறைய நெய் தேவையில்லை. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் இருந்தால் போதும். இந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பாதாம் பேஸ்ட்டை போட்டு நல்லா இலக்கி விடலாம்.
அடுப்பை சிம்மிலேயே வச்சிருக்கணும் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக. சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா சர்க்கரை கரையிற வரைக்கும். அதனால் அடுப்பு சிம்பிளையே இருக்கட்டும், கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் இந்த அல்வா. அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த பாதாம் அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸி. விசேஷ நாளில் நமக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை. இப்போ கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நமக்கு கொஞ்சம் லிக்விட் பதம் வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை எடுத்து விட்டுடலாம். இது குங்குமப்பூ 20 நிமிஷம் ஊற வச்சதுனால கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம். அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இந்த பாதாம் அல்வாக்கு மணத்தை கொடுக்கறது அந்த குங்குமப்பூவு. அதனால் அது கண்டிப்பாக அது சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். இந்த அளவு செஞ்சோன்னா ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்கும். இது ஒரு ரிச்சான ஸ்வீட்டு. ஃபங்க்ஷன் டைம்லலாம் பாதாம் அல்வா ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு ஓரளவுக்கு இப்போ கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. இலக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த பாதாம் அல்வா செய்யறதுக்கு நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா கனமான ஒரு பேன் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக்காக இருந்தால் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். நெய் அதிகமாக விட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் மைசூர் பாக் மாதிரி இதுக்கு நெய் அதிகம் தேவையில்லை. அதனால் 2லேருந்து 3 ஸ்பூன் இருந்தால் போதும். இந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம இலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துட்டோம். பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இதை நம்ம பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பார்க்க போகிறது காராபூந்தி. எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போது நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த காராபூந்தி நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கடலை மாவை நல்லா சலிச்சிக்கலாம். இதோட நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதோட சூடான எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். தீபாவளிக்கு ரொம்ப முக்கியமான ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பெருங்காயத்தை ஊற வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சோம்னா நமக்கு அந்த தண்ணியை மாவில் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் லிக்விடாகவே இந்த மாவு பிசைஞ்சிக்கலாம்.
இந்த டைமில் நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக வரும் நமக்கு இந்த காராபூந்தி. டேஸ்ட் அபாரமாக இருக்கும். உங்களுக்கு பெருங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பூண்டு கூடி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் விட்டுக்கலாம் கடாயில். இந்த காராபூந்திக்கு ஃப்ளேமை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கரண்டியில் நம்ம காராபூந்தியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பக்கத்துலேயே டிஷ்யூ பேப்பரை ரெடியாக வச்சுக்கலாம். அப்போ தான் எக்ஸ்ட்ரா இல்லாது உறிஞ்சி எடுத்துரும். மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் ஃப்ளேமு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதோட கொஞ்சமாக முந்திரியை சேர்த்துக்கலாம். அதுக்காக முந்திரியை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடும். இந்த கருவேப்பிலையும் நம்ம இந்த காராபூந்தியில் சேர்க்க போகிறோம். மொறு மொறுன்னு காராபூந்தி தயாராகிடுச்சு.